நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஜோசுவா டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே நன்றியையும் சமாதான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சுகத்தோடும் தேவ பலத்தோடும் தேவ பாதுகாப்போடும் இருப்பீர்கள் என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நம்பிக்கையாக இருக்கின்றேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தொழில்களையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணி தருவாராக. கர்த்தர் தாமே நமக்கு முன்னே சென்று நம்முடைய பாதைகள் எல்லாவற்றிலும் கோணலானவைகள் எல்லாம் செம்மையாக்கி ஆண்டவர் வழி நடத்துவாராக. நாம் இருந்தவாறு கண்களை மூடி கர்த்தருடைய பாதத்திலே நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் கூட நம்முடைய நல்ல அன்பு சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இம்மட்டும் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை கர்த்தாவே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஐயா. அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, தாவீது கூறுவது போல ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவை ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொல்லாப்புக்கு பயப்படாத கிருபைகளை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தம் எங்கள் இருதயங்களிலே தொனிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது கவலையோடு கண்ணீரோடு கஷ்ட நிலையோடு ஆண்டவரே இருக்கிறார்களோ அவர்களுடைய கவலைகளை மாற்றுவீராக, கண்ணீரை துடைப்பீராக, அவருடைய பாடுகள் நீங்குவதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, உம்முடைய பாடு நிறைந்த சரீரம் ஆண்டவரே அப்பா, அந்த கைகளிலும் கால்களிலும் அடிக்கப்பட்ட அந்த ஆணியினால் கடாவப்பட்ட அந்த இரத்த துளிகள் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லார் மேலும் ஆண்டவரே அவர்களை கழுவி சுத்திகரித்து அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து கர்த்தரை வழிநடத்த வேண்டுமென்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றிகள் அசைந்து போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றிகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டா, மாறிடவே மாட்டா, மாறிடவே மாட்டா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிட
விடவே மாட்டார். நாம் இன்றைக்கு சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இன்றைக்கு நாம் கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம், தெரிந்தெடுப்பு. வாழ்க்கையின் எதை தெரிந்தெடுக்கின்றோம்? மரணத்தை வைக்கிறேன், ஜீவனை வைக்கிறேன். நீங்கள் எதை தெரிந்தெடுக்கப் போகிறீர்கள்? ஆண்டவரை முன்வைக்கிறார், உலகத்தையும் முன்வைக்கிறார். உலகத்தை தெரிந்தெடுக்கப் போகிறோமா, நம்மை படைத்த ஆண்டவரை தெரிந்தெடுக்கப் போகிறோமா என்று கடந்த வாரத்திலே யோசுவா சொன்னார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரைத்தான் தெரிந்தெடுப்பேன் என்று யோசுவா வீர அறிக்கை செய்தார். ஆகாப் ராஜாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் முதலாவதாக 2 நினைவுகளோடு குந்தி நடந்தார்கள். அதன் பின்பதாக அதே அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்தார்கள். அவர்தான் ஆண்டவர், அவர்தான் எங்களை காப்பாற்றினார், அவர்தான் எங்களை வழிநடத்தினார், அவர்தான் எங்களை போஷித்தார் என்று வீர அறிக்கை செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். அவ்விதமாக ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நாம் சிந்தித்து பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் நமக்கு தெரிந்தெடுக்கிற ஒரு தன்மையை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்றார். எதை தெரிந்தெடுப்பாயா, அது உங்கள் சாய்ஸ். உங்களுடைய எண்ணத்தின்படி, உங்களுடைய சிந்தனையின்படி, உங்கள் வாழ்வியலின் தன்மையின்படியே ஆண்டவர் நமக்கு அதை விட்டு கொடுக்கின்றார். எல்லாவற்றையும் முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்திலே வெற்றி பெற வேண்டும் என்ற லட்சியத்தோடு ஓடுகிறோம். ஆனால் எதிர்மறையான சுபாவங்கள், எதிர்மறையான சிந்தனை காரியங்கள் நமக்கு முன்பாக அநேகம் உண்டு. அதிலே வெற்றி பெற வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தோடு ஓடுகிறவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறுவார்கள். மற்றவர்கள் பின்தங்கி போவார்கள். மற்றவர்கள் சிந்தனை மண்டலத்திலே பாதிக்கப்பட்டவர்களாய், அவர்கள் ஓட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களாய் அல்லது ஓட்டத்திலே பின்தங்கினவர்களாய் காணப்படுவார்கள். அவருக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட அந்த வெற்றி பொருளை, பந்தய பொருளை பெற முடியாமல் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். வெத்து ஓட்டம் ஓடிக்கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார், மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்திலே, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இடுக்கமான வழி, அது என்ன வழி? கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவாயிருக்கிறது, விசாலமாயிருக்கிறது. அது எங்கும் பரந்ததாய் காணப்படுகிறது. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது? இடுக்கமான வாசல். இடுக்கம்.
நெருக்கம். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஜீவனுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இடுக்கமான வாசல் வழியாத்தான் உட்பிரவேசிக்கணும். அதைத்தான் இங்கு கூறுகின்றது. வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இந்த உலகத்தின் பின்னே, இந்த உலகம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். முந்தின வசனத்திலே பார்க்கிறோம், விசாலமான வழியை தெரிந்து கொள்பவர்கள் அநேகர். இங்கே இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்பவர்கள் சிலர். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தெரிந்தெடுப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது இடுக்கமும் வழி நெருக்கமான சூழ்நிலையை கண்டு மனம் அடியாமல் அதிலே ஏசப்பா என பலப்படுத்தும் என்று சொல்லி ஓடுகிற, தனித்து ஓடுகிற ஒரு ஓட்டத்தை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகர் தெரிந்து கொள்ளுகிற பாதையை நீங்கள் தெரிந்து கொள்ளாதிருங்கள். அநேகர் தெரிந்து கொள்ளுகிற பாதை, வழி விசாலமாயிருக்கிறது. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் நெருக்கமுமாயிருக்கும். நீங்கள் வேத புஸ்தகத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது சவுலும் அவனுடைய யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் தன்னுடைய எதிரி பாளையத்திற்கு கடந்து போகிறார்கள். அப்படி எதிரிகள் பாளையத்திற்கு கடந்து போகும் பொழுது அந்த பாதை அவர்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. பாறை, செங்குத்தான பாறை, அந்த பாறையிலே தவண்டு தவண்டு போனார்கள். முழங்கால் ஊன்றி ஊன்றி போனார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படி போனபடியினால ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். ஒருவேளை இடுக்கமான வாசல் வழியாய் நீங்கள் உட்பிரவேசிக்கும் பொழுது வழி நெருக்கமாத்தான் இருக்கும், இடுக்கமாத்தான் இருக்கும். அதிலே யோனத்தானை போல முழங்கால் படியிட்டு முழங்காலிலே ஊன்றி தவண்டு தவண்டு எப்படி ஆகிலும் அந்த பாளையத்தை நான் ஜெயிக்க வேண்டும், அந்த போர் வீரர்களை நான் மடங்கடிக்க வேண்டும், இஸ்ரவேலின் தேவனுக்குத்தான் வெற்றி என்று நான் பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பாரத்தோடு யோனத்தான் கடந்து போனா. அன்பு தேவ பிள்ளைகளே, வெற்றி அவருக்கு கிடைத்தது. பாதை மோசமான பாதை தான். பாதை, அவனுடைய ஆயுததாரி சொல்லுகின்றார், இந்த பாதையில் செல்ல முடியாது. ஆனால் அந்த பாதையில் தான் யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் கடந்து போனாங்க, அங்கே வெற்றியை கண்டாங்க. அந்த பாதையை நீங்கள் எப்படி தெரிந்தெடுக்க போகிறீர்கள்? ஒருவேளை இந்த உலகம் ஓடுகிறபடி என்றால் அது விசாலமான பாதை, அது எங்கும் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், கண் போன போக்கின்படி ஓடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் கர்த்தராகி இயேசுவின் பாதை அப்படிப்பட்டது அல்ல. நீ இப்படித்தான் வாழ வேண்டும். வேத சட்டங்களுக்கும் வேத திட்டங்களுக்கும் நியாய பிரமாண காரியங்களுக்கும் உட்பட்டுத்தான் நாம வாழணும். வேதம் சொல்லுகிறது, நீ இப்படித்தான் சாப்பிட வேண்டும். எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீன் எடுத்தோன்னா செதில் இருக்கணும், அது நல்லா நீந்தி போவதற்கு ஏதுவான அந்த சிறகுகள் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அதை சாப்பிடணும், மற்றதை சாப்பிடக்கூடாது. நிறைய கால்கள் உள்ள எந்த நீர்வாழ் சாய்ந்தையும் சாப்பிடக்கூடாது என்று வேதம் நமக்கு கூறுகின்றது. நீ இப்படித்தான் சாப்பிடணும், நீ இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் நடக்கணும். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய நல்ல திட்டத்தை,
பாதையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பாதையில் நாம போகணும். அதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பாதை. உலகம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், ஆனால் நாம் அப்படி வாழ அழைக்கப்படலை. அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து வேதத்திலே 119 சங்கீதத்திலே 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். தாவீது ராஜா சொல்லுகின்றார், மெய் வழிய ஏசப்பா நீர் காட்டுகின்ற அந்த மெய் வழிய நான் தெரிந்து கொண்டேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழி என்னன்னு சொன்னா மெய் வழி, உண்மையான வழி. உண்மையாயிருக்கணும், உண்மையான வழி, மெய்வழி. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மெய்வழியை நாம் தெரிந்தெடுத்திருக்கிறோமா? உண்மையான வழி, அழியாத வழி, ஆண்டவருடைய வழி. இந்த வழியை நாம் தெரிந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் தாவீது ராஜா சொல்லுகின்றார். அப்படி தெரிந்தெடுத்தபடியினால தான் வேதம் சொல்லுகிறது, அவன் நாடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருந்தான், ஒரு நாட்டுக்கு அரசனாய் மாற்றினான். ஆடுகளுக்கு பின்னாக அலைந்த தாவீத ஆண்டவர் அரசனா மாற்றினார். அன்புக்குரியவர்களே, நீங்க கர்த்தராகி இயேசுவின் பின்னே நீங்க நடக்க தீர்மானிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இல்லை எல்லா வறுமையையும் ஆண்டவர் மாற்றுவா. ஆண்டவர் மாற்றுவா. ஏன் இதை தைரியமாய் சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் வாழ்க்கையில் ஒருவேளை உணவு 4:30 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டுரும். பள்ளிக்கூடம் விட்ட உடனே யார் வீட்டில் இப்போ சோறு பொங்கியிருப்பாங்க? வயத்து பசி தீயா பசிக்கும், நல்ல பசி எடுக்கும். சாப்பிடுகிற பருவம், வீட்டில் சாப்பாடு இருக்காது. ராத்திரி சோளச்சோறு அல்லனா கூழ் காய்ச்சி வச்சுருப்பாங்க, அது காலி ஆயிரும். சாப்பிட ஒன்றும் இருக்காது. யாராவது கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்களான்னு யார் வீட்டிலையாவது போய் உட்கார்ந்து சாப்பிடுவேன். அன்புக்குரியவர்களே, அவ்வளவு வறுமையில், அவ்வளவு கஷ்ட நிலையில் எங்கள் அம்மா விறகுக்கு போயிட்டு வந்து விறகை விற்றாத்தான் சாப்பாடு. அந்த அளவுக்கு கஷ்டமான நிலைமை. அந்த விறகு விற்கலைன்னா அதுக்கடுத்து சாப்பாடு கிடையாது. ராத்திரி யார் வீட்லையாவது சாப்பிடலாமான்னு 4:30 மணிக்கு போகிறவன் 7:30 மணி 8 மணி வரைக்கும் உட்கார்ந்து பார்ப்பேன். சில நாளைக்கு சாப்பாடு கிடைக்கும், சில நாளைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அவங்கவங்க குடும்பத்திற்கே சாப்பாடு பொங்குவது மிக அந்த நேரத்தில் கஷ்டம். ஆனால் இன்றைக்கு என் ஆண்டவர் என்னை எவ்வளவாய் நேசித்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் தெரியுமா? அவரை தெரிந்தெடுத்தபடியினால, அவருடைய கிருபையை தெரிந்தெடுத்தபடியினால, அவருடைய மகிமையை தெரிந்தெடுத்தபடியினால, அவருடைய அன்பை தெரிந்தெடுத்தபடியினால, அவருடைய பாதையை தெரிந்தெடுத்தபடியினால ஏசப்பா என்னை எவ்வளவாய் நேசித்து ஆசீர்வதித்தார் தெரியுமா? என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வறுமை மாறணுமா? நீங்கள் ஏசப்பாவை தெரிந்து விடுங்க. ஜீவ வழியை தெரிந்தெடுங்க, அழியாத வழியை தெரிந்தெடுங்க. உலகம் விசாலமான வழிதான். இந்த உலகத்தின் பின்னே ஓடாதே. இந்த உலகம் காட்டுகிற மாயையை பார்த்து ஏமாந்து போகாதே. அழகு மாயை, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. இப்போ நல்லா இருக்கும், நாளைக்கு எப்படி இருப்போன்னு தெரியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கே ஏசப்பாவை தெரிந்தெடுங்க. ஏசப்பாவின் மெய் வழியை தெரிந்தெடுங்க. இந்த மெய் வழியில தான் வாழ்வு இருக்கு. இந்த வாழ்வை தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்தா.
ஆடுகளுக்கு பின்ன மலைகளிலும் குகைகளிலும் அலைந்து கொண்டிருந்த தாவீதை அரியணையில் உட்கார வைத்து மிகவும் சம்பிரமமாய் ஆசீர்வதித்தார். ஒரு நல்ல சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்தாரே, அந்த ஆண்டவரை நீங்கள் தெரிந்தெடுக்க இன்றைக்கு ஏசப்பா விரும்புகின்றார். மெய்வழியை நான் தெரிந்து கொண்டேன் என்று தாவீது ராஜா கூறுகின்றார். அந்த மெய் வழியில் ஓடினபடியினால அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மெய் வழியில் நாம் போக தீர்மானித்தா, போவதற்கு எண்ணமுடையவர்களாய் இருந்தா, இன்றைக்கு உன் இதய கதவை ஏசப்பா தட்டுகிறார். ஏசப்பா தட்டுகிறார். அந்த கதவை நீ திறந்து கொடுத்தால் ஏசப்பா உள்ளே வருவார். வந்து உன்னோடு கூட போஜனம் பண்ணுவா, உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா. இந்த மெய் வழியை தெரிந்தெடுக்கணுங்கிற ஆசையோடு, விருப்பத்தோடு, ஏக்கத்தோடு நீ திறந்தால், தட்டுகிற இந்த ஆண்டவருடைய சத்தத்திற்கு உன் இதயத்தை திறந்தால், உன் கூட ஏசப்பா உட்காந்து போஜனம் பண்ணுவா. ஏசப்பா உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா. உன் தெரிந்தெடுப்பு எதை தெரிந்தெடுக்க போகின்றது? இடுக்கமான வாசலா அல்லது விசாலமான வாசலா? இடுக்கமான வாசலில் போகும்போது கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும், கொஞ்சம் கண்ணீர் பாதை இருக்கத்தான் செய்யும். விசாலமான பாதையில் மனம் போல போகலாம். மனம் போல போகிற அந்த பாதையை நீங்கள் தெரிந்து கொண்டா உங்கள் வாழ்க்கை முடிவு பரிதாபம். இடுக்கமான வாசலை தெரிந்து கொண்டு அதன் வழியாய் நீங்கள் உட்பிரவேசித்தா ஏசப்பாவின் மகிமையை நீங்கள் காணலாம், ஏசப்பாவின் கிருபையை உணரலாம், ஏசப்பாவின் ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ளலாம். இந்த கிருபைகளை ஆண்டவர் தரும்படி ஏசப்பாட்ட ஒரு நிமிஷம் கண்களை மூடி கருத்தோடு கூட ஜபம் பண்ணி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்மையோடு அர்ப்பணிப்போமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் இடுக்கமான வாசல் வழியை தெரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த உலகம் ஓடுகிறபடி நாங்கள் ஓடாதபடிக்கு உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே, நெருக்கமாயிருந்தாலும் அந்த இடுக்கமான வாசலை தெரிந்து கொண்டு அதன்படி ஓட எங்களை பலப்படுத்தும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.